ஆர்டர் பிளாக் நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமா? ஏன் உங்களோட ஆர்டர் பிளாக் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது? அப்போ எது தான் பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக்? உங்களுக்கு ஆர்டர் பிளாக் மட்டும் தெரிஞ்சால் போதுமா, ப்ராஃபிட் பண்ணிடலாமா? நான் சொல்கிற சிம்பிளான ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக் பற்றி உங்களுக்கு டவுட்ஸே வராது. பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக்கை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். ஆர்டர் பிளாக்கில் அப்படி என்ன தான் இருக்குது? வாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஆர்டர் பிளாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல்ஸ் ஆர் ஜோன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த பிளேசஸில் தான் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அல்காரிதம்ஸ் வந்து ஆர்டரை ரொம்ப ஹெவியாக போடும். ஹெவி இன் த சென்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அண்ட் மணியை வச்சு அந்த இடத்துல அவங்க வந்து பை பண்ணுவாங்க ஆர் செல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான இடம், அந்த இடத்துல ஆர்டர்ஸ் வந்து நிறைய போடுறாங்க. அதுவும் அங்கே வந்து ஹியூஜ் குவான்டிட்டிஸ் வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் கண்டிப்பாக மூவ் ஆகி தான் ஆகணும். கரெக்டாக அது பை சைட்லேயும் மூவ் ஆகலாம், அப் சைட்லேயும் போகலாம், ஆர் டவுன் சைட்லேயும் வரலாம். இப்படி ப்ரைஸ் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது நீங்கள் ரெண்டு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். நல்லா கவனிங்க, சிம்பிளான கொஸ்டின் தான் அது. எந்த பிளேஸ்லேருந்து இப்படி ஷார்ப்பான மூவு ஸ்டார்ட் ஆச்சு? இது கொஸ்டின் 1. எந்த பிளேஸ்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி இப்படி குயிக் மூவ் வந்துச்சு? இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குங்கிற லொக்கேஷனை ஈஸியாக பிடிச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அல்காரிதம்ஸ் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஆர்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதனால் அங்கே வந்து குவான்டிட்டிஸ் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்கும். குவான்டிட்டிஸ் அதிகமாகறனால ஒரு டைரெக்ஷனில் கண்டிப்பாக மூவ் ஆகும். அதை நான் சொன்ன இந்த 2 சிம்பிளான கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பேசிக்கலாக எந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சு, எங்கேருந்து ப்ரைஸ் உங்களுக்கு ஷார்ப்பான மூவ் கொடுத்துச்சு, அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. சார்ட்டில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, எக்ஸாம்பிள் 1. இங்கே ப்ரைஸ் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு? இதை நல்லா கவனிங்க. எங்கேருந்து ஒரு ஷார்ப்பான மூவ் உங்களுக்கு கிடச்சிருக்கு? இந்த இடம் தானே? அப்போ இந்த இடத்த ஒரு சர்க்கிள் நான் போட்டுடுறேன். ஓகே, இந்த இடத்துல தான் ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது. ஓகே, எக்ஸாம்பிள் 2. இதில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஷார்ப்பான மூவ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூஜ் மூவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ இந்த ஏரியாவில் ஆர்டர் பிளாக் இருக்கும். நான் இதையும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இதில் பாருங்கள், ப்ரைஸ் இப்படி வந்திருக்கு, புல் பேக் ஆகிருக்கு. புல் பேக்குங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் ரீபேலன்ஸ் ஆகிட்டு திருப்பி ஒரு ஷார்ப்பான மூவ் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனது நல்லா தெரியுதா? அப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ஆர்டர் பிளாக் இருக்கும். நான் இதையும் ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான மூவ் போயிருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதை பாருங்கள், நல்ல ஷார்ப்பாக ரிவர்ஸ் ஆகிருக்கா? நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஏவி ஷேப்பு உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஏ ஷேப்பு ஆர் வி ஷேப்பு கிடைக்கிதில்ல, அந்த இடத்துல தான் உங்களோட ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும். அதுபடி பார்த்தேன்னா ப்ரைஸ் எனக்கு இங்கேருந்து தான் ஷார்ப்பான மூவ் கொடுத்துச்சு, இங்கேருந்து தான் ப்ரைஸ் எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்போ இந்த இடத்துல தான் என்னோடய ஆர்டர் பிளாக்கும் இருக்கும். நான் இதையும் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ ஆர்டர் பிளாக்கோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டோம். இப்போ ஆர்டர் பிளாக் எப்படி இருக்கும்? இதானே இம்பார்ட்டண்ட். ஆர்டர் பிளாக்கில் 3 டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாமா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் இப்போ சர்க்கிள் போட்டிருக்க இடம் வந்து உங்களோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆன இடம். நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸாக, இந்த இடத்துல தான் நான் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஆர்டர் பிளாக்கில் 3 டைப்ஸ் இருக்குது. டைப் 1, சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இன் அ சேம் கலர். இதை நாங்கள் கண்டினியூஸ் ஓபி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? உங்களோட ஸ்விங் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது ப்ரைஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆன பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஏ ஷேப் வி ஷேப் கிடச்ச இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம ஆர்டர் பிளாக் இருக்குன்னு சொன்னோமா? நீங்கள் மார்க் பண்ண அந்த இடம் இருக்குல்ல, அங்கே எத்தனை கேண்டில் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு பாருங்கள். இன் அ சேம் கலர். சேம் கலர் கேண்டிலில் எத்தனை கேண்டில் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அப்போ உங்களோட ஸ்விங் பாயிண்டில் இருக்க சீரீஸ் ஆஃப் கேண்டில்ங்கிறது என்னென்னா, கண்டினியூஸாக எத்தனை கேண்டில் ஒரே கலரில் இருக்குது. சேம் கலர்லேயே மல்டிபிள் கேண்டில்ஸ் இருக்கும். உங்களோட ஸ்விங் ஏரியாவில் இருக்க எல்லா கண்டினியூஸ் ரெட் கேண்டில் ஆர் எல்லா கண்டினியூஸ் க்ரீன் கேண்டில் இதை வந்து மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் உங்களோட புல்லிஷ் ஆர் பேரிஷ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? நீங்கள் கண்டினியூஸாக இருக்க ரெட் கேண்டில்ஸ் வந்து மார்க் பண்ணீங்க, அதாவது நம்ம வந்து ரவுண்ட் போட்டோம் பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறேன். அந்த இடத்துல கண்டினியூஸாக ரெட் கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட புல்லிஷ் ஆர்டர் பிளாக்.
அதுவே உல்ட்டா பண்ணிக்கங்க. செல் சைடு வரும்போது கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா கேண்டிலையும் சேர்த்து மார்க் பண்ணுங்க. அதுதான் உங்களோட பேரிஷ் ஆர்டர் பிளாக், அதாவது செல் சைடுக்கான ஆர்டர் பிளாக். புரியுதா? இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். இந்த இடத்த கவனிங்க. இங்கேருந்து தான் ப்ரைஸ் எனக்கு ஷார்ப்பான மூவ் எனக்கு கொடுத்துச்சு. இங்கே தான் எனக்கு அந்த ஏ ஷேப்பு எனக்கு கிடைக்கிது. அப்போ இந்த இடத்துல தான் என்னோடய ஆர்டர் பிளாக் இருக்குமா, நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில்ஸ் இருக்கா, இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னோட ஒரு ஆர்டர் பிளாக். இதை நம்ம என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் ஓபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ப்பான அந்த வி ஷேப் எனக்கு கொடுத்துருக்கா. இங்கேருந்து தான் ப்ரைஸ் எனக்கு ரிவர்ஸ் ஆகி போன மாதிரி தெரியுது. அப்போ இந்த இடத்துல தான் என்னோடய ஆர்டர் பிளாக் இருக்கும். நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு கண்டினியூஸாக ரெட் கேண்டில்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பை சைடுக்கான எக்ஸாம்பிள் இல்லையா, பை சைடுக்கான ஆர்டர் பிளாக் இது. பை சைடு அப்படின்னா கண்டினியூஸ் ரெட் கேண்டில்ஸ் உங்களோட ஆர்டர் பிளாக்காக இருக்கும். செல் சைடு அப்படின்னா கண்டினியூஸ் க்ரீன் கேண்டில்ஸ் வந்து உங்களோட ஆர்டர் பிளாக்காக இருக்கும். இதை நான் வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணிக்குவேன். கிளியரா? மோர் எக்ஸாம்பிள்ஸ். எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது. இது டவுட்டு மேபி உங்களுக்கும் கூட இருக்கலாம். சப்போஸ் எல்லா கேண்டிலுமே க்ரீன் கேண்டிலாகவும் எல்லா கேண்டிலும் ரெட் கேண்டிலாக இருந்தால் என்ன செய்கிறது? நீங்கள் இந்த வி ஷேப் ஏ ஷேப் மார்க் பண்ணிங்கல்ல, ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஷார்ப்பான மூவ் கொடுத்த இடம் இருக்குல்ல, எல்லா கேண்டிலுமே க்ரீனாவோ ஆர் ரெட்டாவோ இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரிலாம் இருக்குமா? ஏன் இருக்காது? மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி எல்லா கேண்டில்ஸுமே க்ரீனாவோ ஆர் ரெட்டாவோ இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறது? அது எல்லாத்தையும் சேர்த்து மார்க் பண்ணிடலாமா? அதுதான் நம்ம ஆர்டர் பிளாக் டைப் 2. சரி, ஆர்டர் பிளாக் டைப் 2வில் இதை நம்ம லார்ஜ் ஓபி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கண்டினியூஸ் ஓபி. அந்த கண்டினியூஸ் ஓபிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டில்ஸுமே, அதாவது சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ் அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், மோர் தென் ஒன்று. ஒன்றாவும் இருக்கலாம் ஆர் மோர் தென் ஒன்றாவும் இருக்கலாம். அது எல்லாமே நம்ம சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ்னு சொன்னோம். அதை நம்ம கண்டினியூஸ் ஓபின்னு சொல்லி சொன்னோம். ஒருவேளை அந்த ப்ரைஸ் லெக்கில் இருக்க எல்லா கேண்டில்ஸுமே ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம லார்ஜ் ஓபி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆர்டர் பிளாக் டைப் 2. சரி, இப்படி கண்டினியூஸாக கேண்டில்ஸ் இருக்குது, அதை நான் எப்படி மார்க் பண்ணுறது? பட் என்னோடய ஓபி வந்து ரொம்ப பெருசாக இருக்கே. இப்படி ஓபி பெருசாக இருக்கும் போது என்னாகும், உங்களோட ஸ்டாப் லாஸும் பெருசாகிடும். அப்போ உங்களோட டார்கெட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து உங்களோட ஓபி பெருசாக இருக்கும் போது உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரான ரிஸ்க் டு ரிவார்டு வந்து கிடைக்காது. கரெக்டு தானே? அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா அது நமக்கு செட் ஆகுமா? அதை நம்ம யூஸ் பண்ணலாமா? சரி, இப்படி சினாரியோ வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சிம்பிள் டெக்னிக். நான் 2 டெக்னிக் சொல்கிறேன், இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்ட்ராங் கேண்டில் அதை மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த கண்டினியூஸ் கேண்டில்ஸ் நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ராங்கான கேண்டிலை மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங் கேண்டில் எப்படின்னா என்னங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கேண்டிலோட பாடி உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்கும். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு கேண்டிலோட பாடி எனக்கு பெருசாக இருக்குது. அந்த கேண்டிலை மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த கேண்டில்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதாவது சேம் கலர் கேண்டிலே, அதாவது எல்லா கேண்டிலுமே ஒரே கலரில் இருக்கும். இந்த சினாரியோவில் அதில் இருக்க மொத்த ரேஞ்சை பாருங்கள். அதாவது இந்த ப்ரைஸ் லெக் இருக்குல்ல, அந்த ப்ரைஸ் லெக் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கேண்டில்ஸ் வந்திருக்கோ அதை அப்படியே பாதியாக எடுத்துக்கோங்க. அந்த ரேஞ்சில் உங்களோட ஃபிபனோச்சி டூல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அதோட 50% வருது பார்த்தீங்களா, அந்த லெவலை உங்களோட ஆர்டர் பிளாக் லெவலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு இதில் கண்டினியூஸாக கேண்டில்ஸ் இருக்குது. இது நம்மளோட கண்டினியூஸ் ஓபி தான். ஆனால் இதோட லெக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இங்கே ஓபி நான் மார்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா? அப்போ நான் ஒன்று என்ன பண்ணலாம், எனக்கு 2 டெக்னிக் இருக்குது. ஒரு டெக்னிக் என்ன, என்னோடய லாஸ்ட்டாக இருக்க, அதாவது அந்த லெக்கில் இருக்க லாஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ராங்கான கேண்டிலை நான் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங் கேண்டில் இல்லை அப்படின்னா அந்த லெக்கை வந்து 50% பிரிச்சுக்கலாம். உங்களோட ஃபிபனோச்சி டூலை வச்சு 50% நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 50% லெவல் இருக்குல்ல, அந்த பாதி அந்த லெவலு, அதை வந்து உங்களோட ஆர்டர் பிளாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லார்ஜ் ஓபி கேட்டகரியில் வரும், டைப் 2. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது பாருங்கள், கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் இருக்குது. இது இந்த ஓபி எனக்கு வந்து ரொம்ப பெருசு. இதை நான் அப்படியே யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிஸ்க் டு ரிவார்டு வந்து சரியாக கிடைக்காது. கரெக்டு தானே? ஏன்னா ஓபி பெருசாக இருந்துச்சுன்னா எஸ்எல்லும் பெருசாக இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இதை நான் எப்படி ரீஃபைன் பண்ணலாம்? ரீஃபைன் பண்ணுறதுக்கு லார்ஜ் கேண்டில் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணிக்கிறேன். அது இல்லை அப்படின்னா அந்த ப்ரைஸ் லெக்கோட 50% லெவலை நான் வந்து எடுத்துக்கிறேன். மோர் எக்ஸாம்பிள்ஸ்.
இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்மளோட ஆர்டர் பிளாக் டைப் 1ல் என்ன பண்ணோம்? கண்டினியூஸாக இருக்க கேண்டில்ஸை ஆர்டர் பிளாக் டைப் 1ன்னு எடுத்துட்டோம். அந்த கண்டினியூஸ் கேண்டில்ஸ்லேயே நிறைய கேண்டில் இருக்குது, அந்த ப்ரைஸ் லெக் ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா அதை லார்ஜ் ஓபின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். அந்த ஓபியை ரிஃபைன் பண்ணுறதுக்கு 50% ஆர் ஸ்ட்ராங் கேண்டில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். இதில் இன்னொரு பிரச்சனையும் ஒன்று இருக்குது. கேண்டில்ஸ் வந்து மாறி 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 வரும். இப்போ ரெட் ஒன்று, க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று, க்ரீன் ஒன்று மாறி மாறி வரும். இது என்ன பண்ணுறது? இதை நம்ம ரேஞ்ச் ஓபின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாகவே இருக்காது. இப்போ கண்டினியூஸாக 2 க்ரீன் கேண்டில், 2 ரெட் கேண்டில் அப்படிலாம் இருக்காது. ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, ஒரு க்ரீன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா மாறி 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 இருக்கும். ஒரு சாப்பி ரேஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பார்க்குறதுக்கு ஒரு டைட்டான ரேஞ்சு மாதிரி தெரியறதுனால இதை நம்ம ரேஞ்ச் ஓபி அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஓபினா என்ன? உங்களோட ஸ்விங் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம வழக்கமான ஸ்விங் பாயிண்ட். அந்த இடத்துல ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரே லெவல்லையே இருக்கும், மாறி 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 வந்திருக்கும். சரியா? கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மோர் தென் 3 கேண்டில்ஸ்க்கு மேலே கூட அங்கே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நம்மளோட ரேஞ்ச் ஓபி. அந்த ரேஞ்சில் ஒரு பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் எனக்கு இங்கே தான் ரிவர்ஸ் ஆகி போயிருக்கு. ஆனால் ரிவர்ஸ் ஆன அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் கேண்டில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் ஒன்று, க்ரீன் ஒன்று, இப்படி மாறி 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 ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் எனக்கு வந்து கேண்டில்ஸ் வந்திருக்கு. இதை நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்க போகிறேன். இதுதான் என்னோட ஆர்டர் பிளாக். என்ன ஆர்டர் பிளாக் இது? ரேஞ்ச் ஓபி. இதுதான் நம்மளோட டைப் 3. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆன இடம் இது, ஷார்ப்பான மூவ் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கேண்டில்ஸ் எல்லாமே பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன், ரெட் அண்ட் க்ரீன் சொல்லிட்டு மாறி மாறி வந்திருக்கு. அந்த நான் வந்து மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அந்த சர்க்கிள் நான் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் வந்து ஒரே லெவல்லே இருக்குது. அப்போ இதுவும் எனக்கு ஒரு ரேஞ்ச் ஓபி தான். கிளியரா? இன்னொரு எக்ஸாம்பிள். சேம் ஸ்டோரி, ஒரே இடத்துல மல்டிபிள் கேண்டில்ஸ் இருக்குது. கேண்டில்ஸ் வந்து கலர் வந்து மாறி 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 வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரே கலரில் கேண்டில்ஸ் எனக்கு இல்லை, கலர் எனக்கு மாறி மாறி வந்திருக்கு. அப்போ இந்த இடத்தையும் நான் என்ன பண்ணிக்குவேன்? என்னோட ரேஞ்ச் ஓபியாக நான் மார்க் பண்ணிக்குவேன். மோர் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்களா? இங்கே ஸ்விங் பாயிண்ட்ஸ், அதாவது எந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அங்கே தான் நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிள் போட்டு மார்க் பண்ணி காமிச்சோமா? அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கே நான் மார்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அப்போ உங்களோட ஸ்விங் பாயிண்ட்ஸு, அதாவது ப்ரைஸ் எங்கே ரிவர்ஸ் ஆனிச்சு அந்த இடம் நீங்கள் வந்து தப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணது தப்பு அப்படின்னா உங்களோட ஆர்டர் பிளாக்கும் தப்பாகிடும். அப்போ நமக்கு ஸ்டெப் 1 என்னது? உங்களோட ஸ்விங் பாயிண்ட்ஸ்னால் என்ன? அதுதான் நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸ்விங் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி கரெக்டாக மார்க் பண்ணலாம் அதை பெஸ்ட்டாக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் அது இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நம்மளோட சேனல்லையும் அதுக்காக பிளேலிஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ 2க்கான வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஆர்டர் ஃப்ளோனா என்னங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, இப்போ ஆர்டர் பிளாக்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். சரி, ஆப்டிமஸ் சொல்லிட்டாரு, சிக்னேச்சர் ட்ரேடிங்லேருந்து சொல்லிட்டாங்க ஆர்டர் பிளாக்னா இது தான். நாளைக்கே போயிட்டு ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 லட்சத்தை போட்டு ஒரே ஆர்டரில் வந்து நம்ம அதை ஒரு கோடியாக மாற்றிடலாமா? இது மாதிரி உங்களுக்கு தோணுதா? எனக்கு ஆர்டர் பிளாக் மட்டும் போதும் தானே நினைக்கிறீங்க? ஆர்டர் பிளாக் எல்லா பிளேஸ்லேயும் ஒர்க் ஆகாது. எந்த பிளேஸில் ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும் அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக், டாப் டவுன் அனாலிசிஸ். வெயிட், உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. உங்களோட சார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்கையும் மார்க் பண்ணி நம்மளோட டிஸ்கார்ட் செக்ஷனில் வந்து குரூப் சாட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். நான் உங்கள் ஆப்டிமஸ் பிரைம் ஃப்ரம் சிக்னேச்சர் ட்ரேடிங்.